நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையை அப்படி வாழ்வில் நீங்கள் நிறைவேற்றினீங்க. மிகுந்த பிரச்சனை மத்தியில் இருந்த அந்த இடத்தை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்த செலவும் இல்லாமல் விற்கவும் அதோடைய நன்மைகளை பிள்ளைகள் பெறவும் கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே, பேங்க் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நில விஷயங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீட்டு பணிகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். அருமையாய் படுத்த மகனுடைய ப்ரமோஷனுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மையானதை இந்த ஆண்டு 20க்குள் தந்து பிள்ளைகள் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையும்படி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவதாக. எல்லா மகிமையும் உமக்கு சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற செய்திக்கான வசனத்தை ஒரு வாசிங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை மக்களுக்கு இதை தேவன் வெளிப்படுத்தின அந்த தேவ ரகசியத்தை குறித்து பேசுவதை குறித்து பார்க்கிறோம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தின அந்த தேவ ரகசியத்தை அவர் யாருக்கு எழுதினார் என்று நாம் யோசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற பதில் என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பதில் இருக்கிறது. ஒரு வாசியுங்கள். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் வெளிப்படுத்தின இந்த தேவ ரகசியத்தை அவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவாட்டிகளுக்கு எழுதினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு அனுபவம் இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு இல்லாத ஒரு அனுபவம் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகளா இருக்க வேண்டும். வெறும் விசுவாசிகளா இல்ல, நம்ம விசுவாசிகள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிற அனுபவம் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நாம் வெறும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற நிலையில் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த ரகசியத்தை, இது போன்ற அநேக ரகசியத்தை, தேவ ரகசியத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே சோப்பார் என்கிற அந்த மனிதன் யோபுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவங்க வாசிக்கிறது 11:6 தான். சரி, வாசிங்க. என்ன சார்? தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுக்கு சொல்கிறார், தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினால் நலமா இருக்குமே. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள ஆண்டவரே ஏன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி தர மாட்டீங்களா
இந்த பிரச்சனைகளுக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்தி தர மாட்டீங்களா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று, இந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு வெளிப்படுத்தி தர மாட்டீங்களா என்று நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுப்பாரானால், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவாரானால் அது நலமா இருக்குமே, அது இரட்டிப்பான மகிழ்ச்சியா இருக்குமே என்று அங்கே யோபுக்கு சோப்பார் என்கிற அவருடைய நண்பர் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். யோபு 33ஆம் அதிகாரம் 13, 15, 16 வசனத்தில் யோபுடைய 3 சிநேகிதரை பார்க்கலும் வயதில் குறைந்தவனாகிய எலிவு யோபுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் ஏன் அவரோடு வழக்காடுகிறீர்? நமக்கும் அநேக நேரத்தில் ஒரு காரணமும் தெரியலையே. காரணம் என்னன்னு ஆண்டவர் ஏன் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் மறைத்தே வைத்திருக்கிறார்? ஏது மறைவாகவே இருக்குது, ஒன்றும் வெளிப்பட மாட்டேங்க. சில வழியில சில சிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, சில வழியில குடும்பத்திட்ட ஃபோன் பண்ணுவாங்க, பாசமா ஜெபம் பண்ண கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க, கொடுப்போம். அவர்கள் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்வார்கள். ஜெபம் பண்ண சொல்லும்போது கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அது எப்படி வெளிப்படுத்தி கொடுப்பார்னா, அவங்களுக்கு தரிசனங்களிலே, சொப்பனங்களிலே, ராக்கால தரிசனங்களிலே சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிற அந்த தரிசனங்கள், அந்த வெளிப்பாடுகள் அப்படியே அவர்களுக்கு சொல்வாங்க. அவர்கள் அதை அங்கீகரித்துக் கொள்வார்கள். உண்மையாகவே இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார், நீங்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்களுக்கு ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் சில வேளையில கேட்பாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஒண்ணுமே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கல, நல்லா தான் ஜெபம் பண்ணோம், உபவாசத்தில் ஜெபம் பண்றேன், ராத்திரி பகலா ஜெபம் பண்றேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கல. கர்த்தர் திட்டம் தெளிவுமாய் எனக்கு வெளிப்படுத்துவார் என்றால் அதை கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனா ஜெபத்தை நான் விட மாட்டேன். உங்க காரியத்தை நீங்க சொல்லிட்டீங்க, அந்த காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன், ஜெபத்தை விட மாட்டேன். நீங்க அந்த ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த காரியம் முடியும் வரையிலும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆகவே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் என்று விட்டு விடாதுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க என்று உற்சாகப்படுத்துவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். அடிக்கடி அவர்கள் ஜெபத்திலே அவர்கள் பேசிக் கொள்வார்கள். இங்கு ஒரு கவலை, யோபு கவலை. அதனால்தான் சொல்லுகிறான், அந்த எலிவு சொல்லுகிறான், அவர் தம்முடைய எல்லா செயல்களை குறித்தும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்தும் காரணம் சொல்லவில்லை என்று நீர் ஏன் அவரோடு வழக்காடுகிறீர்? காரணம் கேட்டா நமக்கு ஆண்டவர் காரணம் சொல்ல மாட்டார். ஒரு முள் இருக்குது, இந்த முள் நீங்கும்படி 3 முறை பவுல் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலம் போதுமா இருக்கும். காரணம் சொல்லவே இல்லை. அந்த முள் நீங்குமா நீங்காதா, ஏன் இந்த முள் வந்தது, காரணம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் காரணம் சொல்லவில்லை என்று நீ ஏன் கலங்குகிறீர்? அவர் தம்முடைய செயல்களை குறித்து எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீ அவரோடு வழக்காடுகிறீர். அந்த 15 வசனத்தை வாசியுங்கள். கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையில் அயர்ந்திருக்கையில், வாசிங்க, அவர் தரிசனமான காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துவார். தாம் செய்கிற எல்லா செயலை குறித்தும் காரணம் சொல்லலையே, அப்படி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய மேல் விசுவாசம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ராக்கால தரிசனமான சொப்பனத்திலே கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டருக்கு அந்த அனுபவம் தான் உண்டு.
அவங்க தீர்க்க தரிசனமா சில காரியங்களை சொன்னாலும் அந்த தூங்கும் போது அந்த கொடுக்கிற அந்த தரிசனம் சொப்பனம் இருக்குத 100க்கு 100 அப்படியே நடக்கும். அந்த சொப்பனம் வந்துட்டு அவங்க உடனே எழுப்புவாங்க. எழுப்பி அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எழுப்புற மாட்டில் நம்மளே எழுப்பிடுவாங்க. நம்ம தூக்கம் போயிடும். இல்லைங்க, ஒரு பிரச்சனை, இந்த குடும்பத்தை குறித்து ஒரு சொப்பனம், இல்லை எங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு சொப்பனம், சபையை குறித்து ஒரு சொப்பனம், என்ன செய்யலாம்? அந்த ராத்திரியிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிற்பாடு அவளுக்கு தேவையானால் அவளுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு அதை சொல்லுவாங்க. அன்பான தொடுப்பிள்ளை கர்த்தர் சொப்பனத்தில் தெரியப்படுத்துவார். ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் செயலை குறித்து சொல்லவில்லை என்று நீ கவலைப்படாதுங்க. ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் தேவனோடு கூட இருந்தால், நீங்கள் தேவனோடு நடந்தால், நீங்கள் தேவனோடு பழகினால், நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். சொப்பனத்தில் ஆகிய வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்றையும் மறைத்து வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, அவர் வெளிப்படுத்துகிற கர்த்தர். தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற கர்த்தர் பார்த்து பிள்ளைகளே பாருங்கள், வெளியுறவுக்கு சொல்கிறார் தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார் என்று. 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அது யார் என்றால் எலிவு என்று சொல்லி பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் ஏவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறவன் யார்? எலிவு என்பவன். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் ரெண்டாம் வசனம். ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பலகைகளில் எலிவு இதை யோபுக்கு சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த எலிவு ஏற்கனவே அவருடைய யோபுடைய சிநேகிதர் 3 பேர் என்று நாம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அந்த 3 பேரும் வயதானவர்கள். அந்த வயதானவர்கள் குறித்து என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அதை குறித்து வேத்து வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடியினால் யோபு அவர்கள் பேசி முடிய மற்றும் அமர்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று அமர்ந்திருந்தேன். இந்த எலியை போல நாம் வயது குறைந்தவர்கள் வாலிபர்கள் இருக்கணும். வயது சென்றவர்கள் பேசட்டும் என்று அமர்ந்திருக்கிறார். அதாவது முந்திரி கொட்டவள முந்திரக்கூடாது. பெரியவர்களுக்கு ஞானம் உண்டு. வேதம் சொல்லி இருக்கிறது, பெரியவர்கள் பேசட்டும், அவள் ஞானம் அவளுக்கு அவர்கள் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லி அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும். வயசு சென்றவர்களுக்கு ஞானம் இருக்குது. கொஞ்சம் வயதா மூத்தவர்களுக்கு ஞானம் உண்டு. ஞானம் இல்லாமல் ஒருவரும் கிடையாது. ஆகவே உங்களை விட வயதில் மூத்தவர்கள், ஒருவேளை கொஞ்சம் வயதில் இல்ல, வயதில் மூத்தவர்கள், அவர்கள் பேசும்போது அமைதியா இருக்கணும், கேட்டுக்கொண்டு இருக்கணும். எலிகா அப்படிதான் இருந்தா. முந்திரி கொண்ட போல முந்தல. 32 அதிகாரமும் அந்த 3 நபர்களும் யோபுதான் மாறி 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 பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அமைதியா தான் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா இருந்தான். ஏன்னா முதியோடத்துல ஞானம் இருக்கிறது. அவளுக்கு அந்த ஞானத்தை அறிவிக்கட்டும். அமைதியா இருந்தான். ஆனால் அவர்கள் பேசி முடித்த பிற்பாடுதான் அவன் தன் வாயை திறந்தான் என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன்னை பார்க்கலும் எலிகு யோபுவை அவர்கள் வார்த்தை முடிந்து தீரியப்பட்டு காத்திருந்தான். அவங்க எல்லாம் பேசி முடியட்டும், அவங்க என்னெல்லாம் பேசட்டும். அவர்கள் பேசுவதில் பிரச்சனை தீண்டா முடிந்து போச்சது. அதுக்கு பேராது ஏதாவது நம்ம பேச முடியுங்கன்னு பேசணும். வாலிபர்கள், பிள்ளைகள், நீங்கள் அப்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாம் முந்திரி கொண்டவர் நீங்களே பேசிட்டு இருக்காங்க. பெரியவர்கள் பேசுவதை கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. அடுத்த கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்க, அறிவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படி கேட்டு வளர்வீர்கள் என்றால் நீங்களும் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவார். அறிவில் தேர்ந்தவர்களை மாற்றுவார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, முதியோடத்தில் ஞானம் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆகிலும் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 97 100 வசனம் வரையில வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 97 98 வசனத்தை வாசியுங்கள். 119 97 98 வசனம்.
உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அதுவே என்னுடைய தியானம். பாருங்கள், இங்கே தேவ மன்னன் சொல்கிறான், தாவீது ஒரு இளைஞன் தான். அவன் இளைஞனா இருக்கும் போதே தேவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அந்த இளைஞன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வேதம் நாள் முழுவதும் என்னுடைய தியானமா இருக்கிறது. உம்முடைய வேதம் எனக்கு தியானமா இருப்பேன், அனுதினமும் எனக்கு தியானமா இருப்பேன், நாள் முழுவதும் அதையே நான் தியானித்துக் கொண்டிருப்பதனால சத்துருக்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவளா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஞானம் உள்ளவளா இருக்கணுமா? வயதுல குறைந்தவங்க, முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவளா இருக்கணுமா? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த பைபிள்ல இரவும் பகலும் இந்த மனிதனை போல தியானம் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை சத்துருக்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார், முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். 99 வசனத்தை வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறபடியினால் என் முதியோர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். தாவீதை விட இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரனோட எத்தனையோ முதியோர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் பார்க்கலாம், இவன் ஞானம் உள்ளவனா எப்படி மாறினானா? கர்த்தருடைய வேதத்தை அவன் இதை தியானித்துக் கொண்டிருந்தான். இதே அவனுடைய தியானமா இருந்தது, இதை அவன் தியானித்துக் கொண்டிருந்தான். உன்னுடைய சாட்சிகள் இதயத்தில் இருந்தது, இதை விட்டு விலகவே இல்லை. இது அவனுடைய வாழ்க்கையில இரவு பகலும் அவனுக்கு ஒரு இனிமையான புஸ்தகம் மாறிட்டு. அன்பார்ந்த இந்த பைபிளை நீங்க இரவும் பகலும் உங்கள் பிள்ளைகள் வாசிப்பதற்கு, வாலிபர்களாய் நீங்கள் வாசிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் எல்லாவித ஞானத்தால் அனுப்புவார். மேலே சில வேளையில நாம பல எக்ஸாம் எழுதுகிறோம். வாலிப பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த எக்ஸாம்ல நாம சில வேளையில தோல்வி அடைந்து விடுகிறோம். ஞானம் நமக்கு குறைவாகிவிட்டதோ என்று பயப்படுகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, முதலாவது இதுக்கு நீங்க ஒரு வாக்கு ஒப்பு கொடுங்க. இதை நீங்க தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை படிப்பதற்கு முன்பாக தினந்தோறும் இதில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற ஒரு அதிகாரத்தையோ 2 அதிகாரத்தையோ 3 அதிகாரத்தையோ வாசித்து முடித்து விட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த பாடங்களை படித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் ஜெயமா இருக்கும். ஒரு வாலிபன், கோல்டு மெடல் வாங்கின ஒரு வாலிபன் யூனிவர்சிட்டியில, அவனை பார்த்து கேட்டாங்க, நீதான் எக்ஸாம் டைம்ல ஜெபம் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்த, படிக்க கூட உனக்கு நேரம் இல்லையே, எப்படிப்பா நீ இந்த கோல்டு மெடல் வாங்கின யூனிவர்சிட்டியில நீ கூட படித்த மாணவர்கள் கிடையாது? அவங்களுக்கு தெரியும், அவன் ஜெபம் பண்ணி தான் உட்கார்ந்துருவான். சாதா நேரத்துல சாதா நாட்கள்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிற மனிதன் எக்ஸாம் நேரத்தில் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய கூட படித்த மாணவர்களுக்கெல்லாம் அது உதப்பமா இருந்தது. என்னடா எக்ஸாம் இருக்குது, நீ எக்ஸாமுக்கு முன்பாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா பரவாயில்ல, இவன் எக்ஸாம் இருக்கிற இடத்துல 2 மணி நேரம் ஜெபம் பண்றிய, எப்படி நீ பாடத்துல ஜெயிக்க போற, எப்படி நீ மார்க் வாங்க போற? அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த மாணவன் தான் அந்த யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கினான். அவனை பார்த்து கேட்டாங்க, எப்படி? அதான் சொன்னான், நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தேன், வேதத்துக்கு முதலிடம் கொடுத்தேன், அந்த இயேசு எனக்கு ஞானம் கொடுத்தார், அறிவை தந்தார், என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இதுவரை நீங்கள் போன இடத்துல தோல்வியே உங்களுக்கு வந்திருக்கலாம், ஞானம் இல்லை என்று உங்களை துரத்தி எடுத்திருக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் என்று வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களை செய்து பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபம் பண்ணி விட்டு உங்கள் காரியங்களை செய்து பாருங்கள். உங்களைப் போல விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் யாரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை விசேஷித்த ஞானத்தாலும் எல்லாவித கிருபையை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பார்க்க சொல்கிறான், ஆண்டவரே நான் உடைய வேதத்தை சாட்சிகளை கை கொண்டு வருகிறதுனால, உடைய வேதத்தை கை கொண்டு வருவதனால முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது பார்க்கிறோம். இந்த வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருதுன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்ட புதிதுல நான் ஒரு போதகர் இடத்துல வேத பாடம் கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு குடும்பத்தினர் புதிதாக வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஐயா சொன்னாங்க, தம்பி இந்த வேத பாடத்தை அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. அப்போ ஆரம்ப விசுவாசி. அப்பொழுது அவர்களுக்கு இந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதில் சில கருகலான சத்தியம் உண்டு. அந்த சத்தியத்தை சில மறைமுகமான வார்த்தைகளால் அவளுக்கு போய்த்து கொடுத்தேன். அப்போதான் அந்த பிரதர், அந்த டைரி கூட என்கிட்ட இருக்குது,
அவர் சொன்னார், இந்த வசனத்தை குறிப்பிட்டு, நான் கர்த்தருடைய சாட்சி பிரமாணங்களை கை கொண்டு வருகிறதுனால முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன் என்கிறது உனக்கு பொருத்தப்படுறதா சொல்லி எழுதி வைத்திருந்தார் இந்த டைரியில. அன்பார்ந்த பிள்ளை, காரணம் என்னன்னா, நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு தேவையான ஞானத்தை தருவார், அறிவை தருவார், புத்தியை தருவார், மற்றவர்களை பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டதே, எனக்கு அறிவில்லாமல் போய்விட்டதே, இந்த காரியத்தில் நான் வெற்றி அடைய முடியவில்லை, இந்த காரியம் தோல்வி அடைந்து விட்டேன் என்று ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு துணை இருப்பார், உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு வேண்டியவர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவன் வெளிப்படுத்தப்பட்டவர்களை கீழ்ப்படியும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்பதை எபேசு நிருபத்தில் அங்கே பவுல் சொல்லுகிறார், தேவன் தனக்கு வெளிப்படுத்தின தேவ ரகசியத்தை அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று பார்க்கிறோமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களுக்கு என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபேசு சபையார் எபேசிலே எப்போது இந்த பவுல் ஒழித்து போனார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில், பவுலும் கொரிந்து பட்டணம் ஒளி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் அப்போலோவை இங்கு விட்டுவிட்டு மேடான தேசங்கள் வழியாய் இந்த பவுல் எபேசுக்கு வந்தாராம். எபேசுக்கு வந்தபோது அங்கே சில சீசர்கள் இருந்தார்கள். அந்த சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர்கள் எல்லா இடத்திலும் பார்க்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வரையிலும் இயேசுவை கர்த்தரை தெய்வமாய் கொண்டுள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படவில்லை, சீசர் என்கிற பெயர் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் தான் நாம் பார்க்கிறோம். அங்கே சீசர்களுக்கு 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரமா 16ஆம் அதிகாரமா அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 11 நினைக்கிறேன், வசனத்தை சொல்லிட்டு வாசிப்பங்க. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரப்பட்டிருந்தது. அதுவரையிலும் சீசர்கள் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற பெயர் தான் இருந்தது. அப்ப என்னைக்கு இந்த சீசர்களுக்கு விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெயர் கொடுக்கப்படுதல்ல முதல் அந்தியோகியாவில் வைத்து தான் இந்த கிறிஸ்தவனுக்கு பெயரே வந்தது. என்னதால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் வெளிப்பட்டதுனால, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டதுனால அந்த சீசர் என்கிற பெயர் மாறி விசுவாசிகள் என்கிற பெயர் மாறி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற பெயர் மாறி கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவரையிலும் சீசர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள், விசுவாசிகள் என்றே அழைக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். இப்படி பவுல் எபேசுக்கு வருகிறார். அங்கே வரும்போது சில சீசர்களை பார்க்கிறார், இயேசுவை தொழுது கொள்கிறவர்களை விசுவாசிகளை பார்க்கிறார். அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்களா என்று கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதே நாங்கள் கேள்விப்படலன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க கேட்டா, நீங்க எந்த ஞானஸ்நானம் இப்போ எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க சொன்னாங்க. ஏவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றோம் என்று சொன்ன போது அவளுக்கு அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கேட்டபோது இயேசுவின் நாமத்தினாலே 5ஆம் வசனம் 4ஆம் வசனமா? கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தானே என்று ஜனங்களுக்கு அவர்களுக்கு அவன் சொன்னான். கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்கணும். அப்படி இயேசுவில் விசுவாசி இருக்கிற வேண்டிய ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்று சொன்ன போது மறுபடியும் அவர்கள் என்ன செய்யலாம்? கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து ஏவானின் சீடர்களாய் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து சீடர்களாய் மாறுவதற்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அவரிடத்தில் ஆண்டவர் அவர் கேட்கிறார், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அந்த வசனத்தை வாசிப்போம். அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். முதலாவது வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளான போது கேள்விப்படவில்லையே. வாசிங்க வாசிங்க.
எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்டால் பெற்றோம் என்று சொன்னார்கள். கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருப்பதற்கு முதலாவது ஒரு மனிதன் செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன? ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு விசுவாசி என்று சொல்ல முடியாது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் விசுவாசியா இருக்கும்படிக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறாமல் கர்த்தரை தொழுது கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆராய்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிகளாய் மாற வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவில் சீசர்களாய் மாற வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத வரையிலும் நீங்கள் கிறிஸ்து இயேசு விசுவாசிகள் அல்ல. வேதம் அப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு விசுவாசமாய் இருப்பதற்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. அப்படி ஞானஸ்நானம் என்பது எதற்கு? கிறிஸ்து இயேசுவிலே நாம் விசுவாசிகளாய் இருப்பதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிற ஒரு சாட்சி, யூத சங்கத்தார் முன்பிலே ஒரு கைதியை போல் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு சாட்சியை குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அந்த அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படும் என்று அனனியா என்கிற ஒரு மனிதன் அவனுக்கு சொன்னபோது நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அவன் தமஸ்குவுக்கு போகிறான். தமஸ்குவில் இருக்கிற யூத மார்க்கத்தில் அமைந்த யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீடர்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் கொண்டு வந்து மறுபடியும் தன் யூத மார்க்கத்தில் கொண்டு வர என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஒரு வெறி பிடித்தவனாக போய் கொண்டிருக்கிறான். வழியிலே அவன் தேவனை தரிசித்தான். தேவனுடைய பிள்ளையாய் மாறினான். அவன் குருடாக்கப்பட்டவனாக தமஸ்குவிலே ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அனனியா அந்த பக்தனுக்கு சொல்கிறார், நீ போய் அந்த சவுலுக்காய் ஜெபம் பண்ணி என்று சொன்னபோது அந்த சவுல் வந்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா காரியத்தையும் அவனுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது ஒரு காரியம் சொல்கிறான். 14 வசனத்தை வாசியுங்கள். 14 வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய திருவுளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும். பாருங்கள், அங்கே பார்க்கிறோம் சொல்கிறான், தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறிவதற்கு. நமக்கு முன்னோர்கள் ஒரு தேவன் உண்டு. அவர்தான் சர்வ வல்லமை தேவன், முழு உலகத்தை படைத்தவர். அந்த முழு உலகத்தை படைத்தவருடைய திருவுளத்தை அறிவதற்கும் அந்த நீதிபரரை தரிசிப்பதற்கும் அவருடைய திருவாய்மொழியை கேட்பதற்கும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்ட காரணம், உலகத்தொட்டு முன்பாகவே தெரிந்து கொள்ள காரணம், தேவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு, நீதிபரரை தரிசிப்பதற்கு, திருவாய்மொழியை கேட்பதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்ததல்ல. இன்றைக்கு நாம் அவனுடைய சபையிலே வந்து கூடி வந்து திருவாய்மொழியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி அவருடைய கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து நீ சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கார். அனியா வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவனை பார்வையடையாது சொல்வது பார்வையடைந்தான் என்று பார்க்கிறோம். பார்வையடைந்த அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான். இந்த சம்பவத்துல சொன்ன நமக்கு ரொம்ப நேரம் ஆகிறோம். அந்த விளக்கமா சொல்ல, பார்வை இல்லாதவனாய் அவன் பேர்வழியை சந்தித்து பார்வையடைந்து போன நிலையில தமஸ்குவிலே போய் இருக்கிறான். அந்த பேர்வழியில் ஒரு அரிசரீதியான குரல் கேட்குது. அந்த அசுரீதியான குரலோடு பேசிட்டு அந்த அசுரீதியான குரலை அவன் கேட்டுக்கிறான். அந்த குரல் அவனை பார்த்து சவுலே சவுலே என்று அவனோடு பேசினது. அவனுக்கு ஆச்சரியம். ஒரு பேர்வழியை தானே பார்த்தோம், அந்த பேர்வழிக்கு ஒரு குரல் கேட்கிறது. அது சவுலே சவுலே நீ பேரை கூட கூப்பிடுதுன்னு சொல்லிவிட்டு அவன் நினைத்தான், இந்த யூத மார்க்கம் எனக்கு சொல்லிக் கொடுத்த தேவன் தான் என்னோடு பேசுகிறான் நினைத்து விட்டு அந்த தேவனா இருக்க வேண்டும் என்று எங்க யார் ஆண்டவரே என்று கேட்கும் போது அந்த அசரீதியான குரல் அவனை பேசித்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. அதில் இப்படி தேவனுடைய திருமொழியை கேட்டான், தேவனுடைய திருவுளத்தை அறிந்தான், தேவனை தரிசித்தான், நீதிபரரை தரிசித்தான் என்று பார்க்கிறோம். இப்படி தரிசித்தவன் பார்வையடைந்தவனாக பேர்வழியை பார்த்து பார்வையடைந்தவனாக இருக்கிறான். அவனை வந்து அனனியா ஆசீர்வதிக்கிறான். நீ பார்வையடைவாக இந்த இயேசு நாமத்தில் அவனை ஆசீர்வதித்த போது பார்வையடைகிறான். அவனுக்கு சொல்கிறான், நீ தாமதிக்கிறது என்ன? நீ தாமதிக்கிறது என்ன? நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
நீ உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னபோது ஞானஸ்நானம் உடனே பெற்றுக்கொண்டான. அப்படியான ஞானஸ்நானத்தின் இரண்டாவது தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தின தேவ ரகசியம் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக உடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவின் விசுவாசங்கிற அடையாளத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த தேவ ரகசியத்தை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்திக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இதுவரையிலும் இந்த தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் அப்படியே தேவ ரகசியத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தன் பாவங்கள் போக கழுவப்பட்டான். கிறிஸ்து விசுவாசிகளாய் மாறினான். கிறிஸ்து சீசர் ஒருவனா மாறினான். இன்றைக்கு வரையிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுப்பாதீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்து விசுவாசிகளாய் மாறுவதற்கு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு ஞானஸ்நானம் அவசியம். அதை பெற்றுக்கொள்ளாமல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. அதை பெற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்து விசுவாசிக்கிற பெயர் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட தேவ ரகசியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது 6 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:6 வாசியுங்கள். கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஏன்னா அவங்க பார்த்து கேட்கிறாங்க, நீங்கள் விசுவாசிகளான போது, சீசர்களான போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா கேட்டா எங்களுக்கு அது கேள்விப்படவே இல்லையே. அப்படி உண்டு என்பதை எங்களுக்கு தெரியாத. உடனே அவர்கள் மேலே கைகளை வைத்தான். அவர்கள் பரிசுத்தாவின் மேல் அவர்கள் அமர்ந்தார். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இன்றைய அநேக திருச்சபைகள், ஆதி சபைகளுடைய ஒரு பரிசுத்தாவின் திருமுழுக்கு என்கிற ஒரு விழா உண்டு. அது திருமுழுக்கில் பரிசுத்தாவின் திருமுழுக்கு பெற வேண்டியவர்கள் எல்லாம் அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் வந்து அதற்குரிய ட்ரெஸ்ஸோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்குரிய பேராயர் வருவார், அல்லது பிஷப் வருவார், அல்லது பேராயர் வருவார். அவர் வந்து தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தினாலே அவருடைய தலை மேலே வைத்து விட்டே போவார். அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம். திருமுழுக்கு பெற்று விட்டீர்கள் என்று ஆசீர்வதித்து போயிடுவார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பவுல் கைகளை வைத்தான். பரிசுத்தாவியார் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். பரிசுத்தாவி அமர்வதற்கு, பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம் என்ன? பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வீடுகளில் போய் ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது, மேல் வீட்டறையிலே எல்லாரும் கூடியிருக்கிறார். 120 பேருக்கு மேல் கூடியிருக்கிறார்கள். அதில் இயேசுவின் அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், இயேசுவின் தாய் இருக்கிறாங்க, இயேசுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் 120 பேர் கூடியிருக்கிற வேளையில அவர்கள் இரவும் பகலுமாய் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்படி அமரும் போது அவர் பற்பல பாஷைகளை தேவன் தங்களுக்கு வரத்தின்படியே பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்த பொழுது எல்லார் மேலும் வந்து அமர்ந்தார். அப்படி அமர்ந்த பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேவன் தங்களுக்கு தந்தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்களாம். இதை குறித்து சிலருக்கு சந்தேகம் வரும். வேற வேற பாஷை பேசியிருப்பாங்க சார், அவங்களுக்கு தெரிந்த பாஷையை பேசியிருப்பாங்க. ஒருத்தர் உருதுல பேசியிருப்பாங்க, ஒருத்தர் கன்னடத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் வேறு சொல்கிறது, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் சகல தேசத்தால் சுமார் 18 தேசத்து மக்கள் வந்திருக்கிறாங்க. கிரேக்கர் வந்திருக்கிறார், ரோமன் வந்திருக்கார், லத்தீன்கார் வந்து அரபியர் வந்திருக்கிறாங்க. இப்படி 18 தேசத்து மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 120 பேரும் அவளுக்கு கலிலேய பகுதிகள், அவளுக்கு எபிரேய பாஷை தெரியும், அரபிய பாஷை தெரியும், ஒருவேளை கிரேக்க பாஷை தெரியும், லத்தீன் பாஷை தெரியும். 4 பாஷை தெரியாது. ஏன்னால் அன்றைக்கு கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷை புதுமொழியா இருந்தது. அதில் ஒரு பொதுமொழியை தெரிந்திருக்கலாம். அந்த 18 தேசத்து மக்களும் இந்த அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் அவர் பற்பாலை பாலிசிலை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் இந்த பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். பண்டிகைக்கு பல இடத்திலிருந்து வந்த யூத மக்கள் வந்திருந்தார்கள். வந்து இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவரவர்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? இவர்கள் எபிரேய பாஷை தானே தெரியும், இவர்களுக்கு லத்தீன் பாஷை தானே தெரியும், கிரேக்க பாஷை தான் தெரியும், வேறு பாஷை தெரியாத அரபிய பாஷை வேறு பாஷை தெரியாது. இப்படி எங்கள் பாஷையில இவங்க எப்படி பேசினா? கிரேக்க பாஷை எப்படி தெரியும், உருது எப்படி தெரியும், அரபிய பாஷை எப்படி தெரியும் சொல்லி ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தோடு நின்றார்களா. ஆனா பேசின ஒருவருக்கும் தெரியாது.
அந்த ஊருக்காரனுக்கும் தெரியாது. ஊருக்காரன் ஏதாச்சும் சொன்னா இவங்க குடித்து விட்டு மதுபான வரியில ஏதோ பேசி கொண்டிருக்க பேசணுக்கும் தெரியாது. அந்த ஊருக்காரனுக்கும் அந்த 4 பாசை தவிர வேறு பாசிரியானால அவன் பரியாசம் பண்ணான். ஆனா தூரதேசம் வந்திருந்த அத்தனை பேரும் அவரவர்கள் எங்கள் எங்கள் செல்வ பாசையிலே தேவனை துதிக்கிறார் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். அன்பாந்தோடைய பற்பல பாசை என்பது நீங்கள் பேசாத ஒரு பாசை நாவிலே கத்த தருகிறார். உங்களுக்கு அது அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பொருள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் கத்தவர்களுக்கு தரும்போது அந்த ஆவியிலிருந்து பேசணும். அந்த அபிஷேகத்தை அபிஷேகம் பெற்றுவதற்கு அடையாளம் அந்நிய பாசை. இன்னும் கொன்னோலியை விட்டு பார்க்கிறோம். கொன்னோலி கத்தர் வெளிப்படுகிறார். கொன்னோலிவே உன் தானாதர்மங்கள்லாம் கேட்கப்படுது என்று சொல்லிவிட்டு ஒரு தூதனை அனுப்பி ஒரு வாளை அனுப்பி பேதுருவை கூப்பிட்டு வா. அவன் சீமானுங்கிற தோற்பதோட வீட்டில் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு வாணி அனுப்புறான். அப்படி கூப்பிட்டு வர சொல்லிவிட்டு தன் வீட்டில் தன் உறவு முறையால் நீங்கள் வாசிக்கலாம், பிற்பாடு வாசிங்க. அப்போது 10 அதிகாரம் நினைக்கிறேன். தன் உறவு முறையால் தன்னுடைய விசேஷ நண்பர்கள்லாம் கூட்டி வைத்து விட்டு பேதுரு காத்திருக்கிறார். அப்படி பேதுரு வந்து பிரசங்கம் பண்ண தொடங்கின போது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தாராம். 44 10 அதிகாரம் 44 45 46 வசனத்தை வாசியுங்கள். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுற அங்கே பார்க்கிறோம். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அந்த அமர்ந்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் பல பாஷைகளை பேசினார்கள். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு அடையாளம் கைகள் வைப்பதல்ல, பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம் பல பாஷைகளை பேசுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசிலும் கூட பவுல் கைகளை வைத்தான், பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து அமர்ந்தார். அமர்ந்த பொழுது பல பாஷைகளை பேசினார் என்று பார்க்கிறோம். இந்த ரகசியத்தை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படியானால் முதலாவதாக கிறிஸ்துவுக்கு விசுவாசியாக இருக்க வேண்டும். இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். எப்படி? ஞானஸ்நானம் பெறுவது மூலமாக, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வது மூலமாய் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதும் இந்த தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மனிதனுக்கு அவசியம் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசுவது தனக்கும் தேவனுக்கு மாத்திரம் இருக்கட்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால அந்நிய பாஷை எல்லாம் அவசியம் இல்லை, அது தேவையில்லை என்று சொல்லி வாதாடுவார்கள். ஆனால் பவுல் சொன்னது என்ன கொஞ்சம் கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவள் அதன் அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அவனுங்களை மேன்மையுள்ளவனா இருக்கிறான். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நீங்க அதிகமா விரும்புகிறேன். அந்நிய பாஷை பேசுறது விரும்புகிறேன். ஆனா அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்ல முடியாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்ல அதை விட மேன்மை உள்ளவர். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்வதை அதிகமா விரும்புகிறேன் அப்படி சொல்லிவிட்டு பல காரியங்களை பிறகு அப்படி ஏற்றி எதுக்கு சொல்கிறார் அந்நிய பாஷை சொல்லிவிட்டு கன்க்ளூஷன் என்ன, முடிவுரை என்ன, அப்படி முடிவுரை சொல்கிறார். அதே கடைசி வசனம் முந்தின வசனம் கடைசி வசனம் முந்தின 2 வசனங்கள் வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுவது தடை பண்ணாது. இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்து சபைகள் கூட ஆராதனையில அந்நிய பாஷை பேச விட வேண்டாம், நீங்கள் பாடினா போதும் ஆராய்ச்சா போதும், அந்நிய பாஷை பேசுவது அவசியம் இல்லை என்று இன்றைக்கு சொல்லி வருகிறாங்க. பெந்தேகோஸ்து சபைகள் கூட இன்றைக்கு நிறைய இடத்துல ஆராதனையில் அந்நிய பாஷை கிடைக்கல. ஆனால் பவுல் சொல்கிற அது கன்க்ளூஷன் என்ன, அந்நிய பாஷை பேசுவதற்கு எவனும் தடைப்படாது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை நாடுங்க, ஆனா அந்நிய பாஷை பேசுவதை ஒருவரும் தடைபடாதுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாம் நல்ல ஒழுக்கமாய் கருவமாய் செய்யப்பட வேண்டும் என்று முடிக்கிறார். அப்படின்னா அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு அடையாளம் என்ன, அந்நிய பாஷை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி சொல்லி இருக்கிறது, இந்த அந்நிய பாஷை அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொடுக்கிறவர்கள் இதற்கு மீட்கப்படும் நாளுக்கென்று அது முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி என்று பார்க்கிறோம். அந்த 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி அது எதற்கு அடையாளமா இருக்கிறது, மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையை மீட்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு முத்திரை என்ன, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான்.
அன்பார்ந்தோடு பிள்ளைகளே, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளா இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட நிச்சயம் இருக்கலாம். ஆனாலும் மீட்கப்படும் ஒரு நாள் இருக்கிறது. நம் மீட்கிறவர் வரப்போகிறார், நம் மீட்பர் வரப்போகிறார். அவர் சீக்கிரமா வானத்திலே தோன்றுவார். அந்த மீட்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த மீட்பரை வரைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பை வரையை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றே ஆக வேண்டும். ஆகவே இந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை இதுவரையில் பெற்றுக் கொள்ளாத நீங்கள் உங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீண் போய்விடாதபடிக்கு, இத்தனை நாள் பிரயாசப்பட்டும் அந்த மீட்பின் நாளிலே அவர் சந்திக்க முடியாமல் போய்விடாதபடிக்கு காத்திருந்து ஜெபித்து இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்வதற்கு இடம் கொடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்வார். அப்போஸ்தல சபையின் அப்போஸ்தலராகிய சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் அந்த சபைக்கு புதிதாக வருகிறவர்கள் எல்லாம் சந்திப்பாராம். வாலிபர்களானாலும் பெரியவர்களானாலும் பார்க்கும் போதெல்லாம் அவர்களை பார்த்து சொல்லுவாராம். புதிதவர்களை பார்த்து, தம்பி சீக்கிரமா ஞானஸ்நானம் பெறுங்க, தம்பி தங்கச்சி சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுத்து, பிரதர் சீக்கிரமா ஞானஸ்நானம் பெறுங்க, சிஸ்டர் நீங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் பெறுங்க, அம்மா நீங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுக்கணும், ஐயா நீங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் வரப்போறார். மீட்பின் நாள் நெருங்கி கொண்டு இருக்குது. மீட்பின் நாளுக்கு நீங்க போகாண்டாமா, வந்து சும்மா ஆராய்ச்சி பண்ணா போதுமா? கிறிஸ்துவுக்கு விசுவாசியா மாறாண்டாமா? நீங்க விசுவாசியா மாறுங்க. பாவமன்னிப்பு நிச்சயம் பெறாண்டாமா? பாவம் நிச்சயம் பெற ஞானஸ்நானம் பெறுங்கன்னு சொல்லி அவர் ஞானஸ்நானத்தை பெற்று முடித்த உடனே பிற்பாடு அவரை சந்திக்கும் போதெல்லாம், ஆலயத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அல்லது வெளியிடங்களில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, வீடுகளை போய் சந்திக்க நேரத்தில் அவர்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அவளை பார்த்து சொல்வார்களாம், நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்க, மீட்பின் நாள் வரப்போகுது, இயேசு வரப்போகிறார், பரிசுத்த அபிஷேகம் பெறாண்டாமா? பரிசுத்த அபிஷேகம் பெறணுமே. பரிசுத்த அபிஷேகம் பெறுவதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க, காத்திருங்க, சீக்கிரமா அந்த அபிஷேகம் பெறுங்க. மீட்பின் நாளுக்கு நீங்க போகணும், கர்த்தரோட அருகில் இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். அப்படி வரைக்கும் காணப்பட வேண்டும் என்றால் முத்திரை வேணும். முத்திரை இல்லாமல் போக முடியாது. முத்திரை பெற்று வருங்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த அனுபவத்தையும் பெற்று முடிச்ச உடனே சொல்லுவார், நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, நீங்கள் இப்போது பரிசுத்த விஷயத்தில் முத்திரை போடப்பட்டீங்க. பிரதர், கர்த்தருடைய வருகையில வெறுங்கையா நிற்க முடியாது. ஆத்மா ஆதாயம் பண்ணணும். நீங்க பெற்ற இந்த சந்தோஷத்தை யாருக்காவது சொல்லி ஆத்மாக்கள் சபை கொண்டு வாங்க. நீங்க அப்படியே இருந்தா போதாது. உடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிப்புனா குடும்பத்தை அவங்க ரட்சிப்பு நடத்துங்க, வீட்டார ரட்சிப்பு நடத்துவங்க, குடும்பம் முழுவதையும் கர்த்தரை கொண்டு வாங்க, உடைய நண்பர்களை கொண்டு வாங்க, உறவினர்களுக்கு சொல்லி கர்த்தர்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அப்பதான் பரலோகத்துக்கு முடியும். வெறுங்கையா ஒரு பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர்படி வெறுங்கையா ஆலயத்து வராதுன்னு சொல்லியிருக்காரோ, பரலோகத்தில் வெறுங்கையா நிற்க முடியாது. ஆத்மா ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா எப்படி ஆண்டவர் தரிசிப்பேன்? கர்த்தர் தாளந்து கொடுத்திருக்கிறார். 2 தாளந்து, 5 தாளந்து, 1 தாளந்து, 5 தாளந்து உள்ளவனை போல இருங்க. 1 தாளந்து உள்ளவன் தாளந்து பயன்படுத்த வைத்ததுனால அவனுக்கு வேற ஒன்றும் செய்யல, தாளந்து பயன்படுத்தவில்லை, அவன் தனக்குள்ளே வைத்துக் கொண்டார், அதை அப்படியே வைத்துக் கொண்டார். நிஜமான வரும்போது அவன் சந்தோஷத்துல பிரவேசிக்கிற பாத்தீங்களா? தம்பி தங்கச்சி பாத்தீங்களா? பிரதர் பாத்தீங்களா? சிஸ்டர் பாத்தீங்களா? ஐயா பாத்தீங்களா? அம்மா பாத்தீங்களா? ஆகவே ஆத்மா ஆதாயம் செய்திருங்க. எப்படியாவது ஒரு ஆத்மா கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு வெளியெடுத்து அந்த ஆத்மாக்களை அவர்கள் சபைக்கு வந்த உடனே அவர் சொல்லுவாராம், அவர்கள் அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து விட்டால், அநேக ஆத்மாக்கள் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து விட்டால் அவர் சொல்லுவாராம், கர்த்தர் உனக்கு ஊழிய அழைப்பை தந்திருக்கிறார், உனக்கு ஒரு கிராமம் தரேன், அந்த கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்துல போய் உன்னை ஜெபம் பண்ண, உன் குடும்பத்தை ஜெபம் பண்ண, நீ புறப்பட்டு போய் அங்கே போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அனுப்புவார். அப்படி ஒரு சகோதரன் எங்க ஊருக்கு வந்தான். ஒரு பழைய வியாபாரம் செய்வதற்கு சென்னைக்கு புறப்பட்டு போன ஒரு பையன், என்னுடைய சொந்த பையன், அண்ணியுடைய பையன் போனான். அங்க போய் கர்த்தர் இப்படி இந்த சாது சுந்தர சபையில வளர்க்கப்பட்டான், ஆத்மாக்கு ஆதாயம் பண்ணான். கர்த்தர் அவனை ஊருக்கு அனுப்பினார். இப்போ ஊருக்கு போ, அண்ணன் தம்பியெல்லாம் ரிஸ்க் நடத்து. நான் மட்டும் அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் ரட்சிக்கப்பட்டவன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், எல்லாருக்கும் சாட்சியா இருந்தேன், சோசியல் ஒர்க் பண்ணேன், எல்லாருக்கும் தெரியவே ஒரு கிறிஸ்தவை ஒரு ஆவிக்குரியன் எல்லாரும் என்ன மதித்தாங்க, பெருமையா வைத்திருந்தாங்க. எந்த ஒரு காரியமானாலும் முறையிடுவதற்கு என்ன வருவாங்க, குடும்ப பிரச்சனைகள் சொல்ல வருவாங்க, சொந்த பிரச்சனைகள் சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க, வியாதிகள் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சரியான வழிகாட்டினேன். ஆனா ஒருவரையும் கர்த்தருக்கு இடத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன், ஆண்டவரை எழுப்புதல வேண்டும், ஊழியத்துக்கு நாங்க வந்தேன். அவர் இந்த சபையை அங்கே ஆரம்பித்தான்.
தெரு முழுவதும் ஒரு மாற்றம் உண்டானது. அந்த தெருவில் கெட்ட வார்த்தை பேசுகிற தெருவில் 6 மணிக்கு மேல குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆடுகிற தெருவில் எப்போது பார்த்தாலும் வீட்டுக்கு போனா பார்க்கும் இரவில் எல்லாரும் பாட்டு சத்தம் கேட்கும். கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள், ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த சபையை அவருடைய மகனுக்கு கொடுத்து விட்டு அவர் இன்னொரு இடத்துல ஒழித்து போயிருக்கிறார். அது பார்த்தோட பிள்ளைகள் ஒரு சாதாரணமான ஒரு பழைய வார்த்தைகிற ஒரு பையனை கர்த்தர் பயன்படுத்துவாரானால் உங்களையும் என்னை பயன்படுத்த நிச்சயமாக பயன்படுத்துவார். அல்லையா? நாம் தேவனுடைய வருகைக்கு போக வேண்டும் என்றால், மீட்பு நாடுக்கு போக வேண்டும் என்றால் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். கடைசி பல ஆண்டுகள் பார்த்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், இத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று ஆளாலே கேட்டேன், ஒரு குடும்பத்தையாவது இந்த ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? 99% தலை குனிந்து கொண்டவர்கள். பரலோகத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அவர் சந்திக்கும் போது கர்த்தர் உங்களை கண்டு தலை குனிவதற்கு ஏதுவாய் நடந்து கொள்ளாமல் இந்த நாளிலிருந்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கள். இந்த சபைக்கு கர்த்தர் ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்னும் நமக்கு கிறிஸ்துமஸுக்கு ஒரு 33 நாட்கள் இருக்கிறது. ஒரு 10 நாட்கள் நீங்கள் குறிப்பிட்ட நபருக்காக, உறவின் முறையாருக்காக, உங்களுடைய விசேஷ நண்பர்களுக்காக பெயர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஆளை, குறிப்பிட்ட குடும்பத்தை வைத்து பெயர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கள். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, விசேஷத்து நண்பர்கள், நம்பியவள் என்று உறவின் முறையானவள் விளட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் உடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள். கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். பிற்பாடு அவர்களை போன்ல கான்டாக்ட் பண்ணவோ நேரிலோ போய் முதலாவது நலம் சாதியுங்கள். எப்படி இருக்கங்க, எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எதுக்கு ஜெபம் பண்ண சொல்லாதுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ உங்க நினைவு வந்தது, உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது ஒன்னா சொல்லியிருக்கும் போது சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்வார்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த மன கஷ்டம் இருக்கிறது, எனக்கு மன பாரமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறது இல்லை. அப்போ சொல்லுங்க, உங்க இதுக்காக தான் உங்களுக்காக ஜெபம் பண்ண கத்து வைத்து பார்ப்போல, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அப்படியே வந்துருங்க. வீட்டுல இருந்து தொடர்ந்து செய்யுங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பண்ணுங்கள். மறுநாள் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் சந்திங்கள். ஏதாவது மாற்றம் இருக்காது கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். அப்படியே நீங்கள் ஒரு பழைய ஒரு சுவிசேஷ புத்தகத்தை கொடுங்க, ஒரு பழைய ஏற்பாட்டை கொடுங்க, அது கர்த்தருக்கு நடத்துங்க. அப்படியே ஆத்மா காதை பண்ணி சபை கொண்டு வாருங்கள். இனியும் காலம் செல்லாது. அல்லேலூயா. இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண விட்டால், ஒரு ஆத்மா கர்த்தர் தாரத்தை அப்படியே புதைத்து வைத்திருந்தால் ஏன் சொல்லுகிறது, புறம்பான இருளிலே தள்ளி போடு. இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம், இவ்வளவு நாள் கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியம், கர்த்தருக்காய் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன பயன் உண்டு? ஆகவே நாம் வாழ்க்கையில வழிபடும் ஒரு காரியத்தை செய்வோம். இந்த நாளிலே நாம் ஞானஸ்தானம் பெற்றால் போதாது, கிறிஸ்துவுக்கு விசுவாசியாக இருந்தால் போதாது, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று முத்திரை பெற்றால் போதாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இந்த தேவ ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதான் சொல்லணும், சுவிசேஷம் அறிவித்து வந்தும் நான் மேலே பாராட்டுவதற்கு என்ன ஒண்ணுமே இல்லை. நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுகிறேன், திருச்சபை நிறுவுகிறேன், எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷம் பண்ணிக்கிறேன். ஆனாலும் மேலே பாராட்ட உண்மை இல்லை. ஏனென்றால் அது என் மேல் விழுந்த கடமை. ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டியது என் கடமை. என் வாழ்க்கையில் எத்தனையோ கடமை இருக்கிறது. என் தகப்பனாரா இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நான் கணவனா இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நான் மனைவியா இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதே போல ஒரு கடமை என்னவென்றால் சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசி மேல் விழுந்த கடமை. அந்த விசுவாசியாய் நாம் அதை செய்ய வேண்டும். பிறருக்கு ஆத்மாவை குறித்து ஆதாயம் பண்ண வேண்டும், பிறருக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ளே நடத்தும் போது கர்த்தர் வருகிற அந்த நாளிலே, மீட்கப்படுகிற நாளிலே நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அது உதவியா இருக்கும் அன்பார்ந்த பிள்ளைகளே. ஆகவே இப்படிப்பட்ட இன்னும் அநேக சத்தியங்களை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தார். அந்த தேவ ரகசியங்களுக்கு தன் வாழ்க்கை அப்படியே கீழ்ப்படிந்தார். இந்த நாளிலும் தேவனுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும் போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, தேவன் தம்முடைய தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்போம் என்றால் பின்மாற்றமே நமக்கு வராது. நான் உலகம் பக்கமே போக மாட்டோம். இந்த பவுலுக்கு தேவன் தேவ ரகசியங்களை கற்றுக் கொடுத்தனால்தான் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு என்ன? தேவன் கொடுத்த தேவ ரகசியத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு தேவ ரகசியத்தின் வெளிப்பாடு நமக்கு தேவை. கர்த்தர் இது போல அநேக ரகசியத்தை வெளிப்படுத்தி தர வேண்டும். கர்த்தர் வேதத்தில் இருக்கிற அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி தர வேண்டும். அப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைக்கும் என்றால் நம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும். யோசேப்புக்கு எத்தனையோ பிரச்சனை, யோசேப்புக்கு எத்தனையோ துன்பம், யோசேப்புக்கு எத்தனையோ நெருக்கம், சொந்த சகோதரனால் கூட அவனுக்கு துன்பம்,
சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனை இட்டு போட்டார்கள், கொலை செய்ய நினைத்தார்கள். அவை மத்தியெல்லாம் யோசேப்பு உறுதியாய் நிற்க காரணம் என்ன? தேவன் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வெளிப்பாடு அவன் உறுதியாக வைத்திருந்தது. தேவன் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த தேவ ரகசியத்தை வச்சு கொண்டிருந்தான். வெளிப்பாற்றப்பட்ட மனிதன் ஒருபோதும் பின்வாங்கி பார்க்க மாட்டான். வெளிப்பாற்றப்பட்ட மனிதன் ஒருபோதும் இடலை மாட்டான். வெளிப்பாற்றப்பட்ட மனிதன் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ ரகசியத்தை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தாரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே, சபையாருக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். தேவ ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு ஒன்றே கர்த்தர் வைத்து வைக்க மாட்டார். எனக்கு கர்த்தர் சீக்கிரம் ஒன்றையும் எனக்கு காரணம் சொல்லவில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுப்பார். சொப்பனத்து மூலமாக வெளிப்படுத்தி வருவார். சொப்பனத்தில் வெளிப்பாடு எப்பொழுதுனா தேவனோடு நீங்கள் இருக்கும்போது, தேவனோடு உறவு கொண்டு இருக்கும்போது, தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது, தேவசமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது, தேவசமூகத்திலே கதறிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒன்றையும் மறைத்து வைக்க மாட்டார். எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுப்பார். இல்லையா? இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ ரகசியத்தின் வெளிப்பாட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். எந்த தேவ ரகசியத்தை குறித்து கர்த்தர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ அந்த வெளிப்பாட்டுக்கு அப்போஸ்தலன் பவுலை போல அப்படியே முத்துக்கள் படிந்து நடக்க கர்த்தர் இருதயத்தை தருவாராக. கர்த்தர் வரப்போகிறார். மீட்பின் நாளுக்கு என்று ஆயத்தப்படுவோம். மீட்பரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். மீட்பர் வருகையை காணப்படுவே நாம் ஆயத்தப்படுவோம். மீட்பரை தரிசிக்க ஆயத்தப்படுவோம். மீட்பரின் திருவாய்மொழியை கேட்டுக்கொண்டே நடப்போம். அப்படி நாம் வாழ கர்த்தர் பலன் தருவாராக. அப்படியே எழுந்திருந்து நான் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் நல்லவர், தேவன் வாக்கு மாறாதவர். இன்றைக்கும் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அந்த தேவ ரகசியங்களை அப்படியே தன் வாழ்க்கையிலே கை கொண்டார். இன்றைக்கும் தேவன் வேதத்தில் கொடுத்திருக்கிற வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தேவ ரகசியங்களை சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவ ரகசியங்களுக்கு நம்மை முழுவதுமாய் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். எஜமானனே என் இயேசு ராஜன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். Amen.
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். மூன்றாவது பவுல் கொடுத்த தேவ ரகசியத்தின் வெளிப்பாடு என்று முத்திரையாய் பெற்றது பரிசுத்தாவே மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவிய முத்திரையை பெற்றுக்கொள். நான்காவது தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். வெளிப்பாட்டின் வழியை நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலம் தருவாராக. கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் அநேக நாங்கள் வெளிப்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவம் குறைந்து போய்விட்டது, மங்கி போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்திலே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வெளிப்பாட்டின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாமல் வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய மீட்பின் நாளுக்கென்று இந்த வெளிப்பாட்டின் அனுபவத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளும்படி உமக்கு அர்ப்பணிக்க இருதயத்தை கொடுப்பீராக. இப்படி ஆண்டவரே, முதலாவது தேவனுக்கும் ஆண்டவர் நீதிக்குரிய காரியங்களை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட கொடுப்பேன் என்று மத்திய 6:33 சொல்லியிருக்கிறீர்களே, அப்படி உடைய பிள்ளைகள் வாழ்விலே அவர் விரும்புகிற எல்லா காரியங்களையும் நீ கூட கொடுத்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஒரு காரியத்திலும் பிள்ளைகள் குறைபடாமல் அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்துவானவர் உடைய பிள்ளைகள் வாழ்வில் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை, கனமேன்மை கர்த்தர் வருகப்படிந்தும் நம்மோடு கூட குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் தேவையான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.